வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வீட்டுச் சிறை நடைமுறை சாத்தியம், பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க அறிவிப்பு. அதிபர் அனுரகுமாரவின் செயல்பாடுகளுக்கு 75.5% இலங்கையர்கள் ஆதரவு. அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் அர்ச்சுனா எம்பி கடும் மோதல். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பாதையிலேயே ரத்து. சிறைகளில் சித்திரவதை, சட்டவிரோத தடுப்பு காவல், மனித உரிமைகள் ஆணைக்குழு கடும் எச்சரிக்கை. ஸ்ரீசலேவின் மனுவிற்கு எதிராக பேராயர் மல்கம் கர்தினால் நீதிமன்றில் மனு தாக்கல். எதிர்வரும் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரையில் டெங்கு அபாயம், நாடு தழுவிய ரீதியில் விசேட ஒழிப்பு திட்டம் தீவிரம். இலங்கையில் 5 ஒருவருக்கு வறுமை, பொருளாதார மீட்சிக்கு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்று உலக வங்கி எச்சரிக்கை. இலங்கையில் அதிகரிக்கும் காட்டுத்தீ அபாயம், எல்னினோ தாக்கம் குறித்து வானிலை மையம் அவசர அறிவுறுத்தல். 500க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற 2 படகுகள் கவிழ்ந்ததாக அச்சம், ஐநா எதிரிகள் ஆணைக்குழு தகவல். அவை முதல் தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் புதிய சட்ட திருத்தங்களின் மூலம் எதிர்காலத்தில் வீட்டு சிறை முறையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒழுங்கு விதிகள் கொண்டுவரப்படும் என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அமைச்சில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் வெளியிட்ட தகவல்களின்படி, சிறைச்சாலைகளில் தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான நெருக்கடி நிலை குறித்து அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது. கைதிகளால் சிறைச்சாலைகள் நிரம்பி வழிவதற்கு காரணமான தற்போதைய சட்டத்திட்டங்களை மாற்றியமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. கடந்த காலத்தில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை பாதுகாத்து நாடு முழுவதும் போதைப்பொருள் பரவுவதற்கு வழிவகுத்தவர்களே இன்று சிறைகளில் கைதிகள் நெரிசல் அதிகமாக காணப்படுவது குறித்து பேசுவது வேடிக்கையானது. போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக தற்போதைய அரசு எடுத்து வருகின்ற கடுமையான சட்ட நடவடிக்கைகளால் கடந்த காலத்தில் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் தற்போது பதற்றமடைந்துள்ளதாக தெரிவித்தார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். இலங்கையின் தற்போதைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் செயல்பாடுகள் குறித்து அந்நாட்டு மக்களிடம் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் நடத்திய புதிய கருத்து கணிப்பு ஆய்வில் பெரும்பாலான மக்கள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வில் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள், அதாவது 75.5% பேர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் செயல்பாடுகளில் திருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். திறமையான நிர்வாகத்தை வழங்குவதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆற்றல் குறித்து 62.8% பேர் திருப்தி வெளியிட்டுள்ளார்கள். அண்மையில் வீசிய டிட்வா சூறாவளியை தொடர்ந்து அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நிவாரணங்கள், மீட்புப் பணிகள் மற்றும் மீள் கட்டமைப்பு நடவடிக்கைகள் குறித்து 68.6% பேர் தமது பாராட்டுகளையும் திருப்தியையும் பதிவு செய்துள்ளனர். 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தற்போதைய அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து 51.6% பேர் திருப்தி வெளியிட்டுள்ளார்கள். அதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் செயல்பாடுகள் குறித்து 29.4% மக்கள் மட்டுமே திருப்தி அடைந்துள்ளதாக இந்த ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் கடுமையான விமர்சனங்கள் மற்றும் வாக்குவாதங்கள் காரணமாக கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று பாதையிலேயே நிறுத்தப்பட்டதுடன் அரசு அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேறியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இன்று காலை இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கருணைநாதன் இளங்குமரன், ராமநாதன் அர்ஜுனா மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதன்போது திருவையாறு பகுதியில் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட தென்னை செய்கை திட்டத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குற்றம் சாட்டினார். அத்துடன் இந்த மோசடிக்கு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரும் உடந்தையாக செயல்படுவதாக கூறி அதிகாரிகளை தரக்குறைவான வார்த்தைகளால் கடுமையாக விமர்சித்தார். அர்ஜுனாவின் இந்த விமர்சனங்களால் கூட்டத்தில் கடும் பதற்றம் ஏற்பட்டது.
இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வசம் இருந்த சில கோப்புகளை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எடுக்க முயன்றதால் இருவருக்கும் இடையே நேரடி மோதல் வெடித்தது. நீ என் மீது கை வைத்தால் நானும் உன் மீது கை வைப்பேன், புரிகின்றதா என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பகிரங்கமாக எச்சரித்தார். பின்னர் அங்கிருந்த போலீசாரும் அதிகாரிகளும் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்தினர். அர்ஜுனாவின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முதலில் கூட்டத்திலிருந்து வெளியேறினார். தொடர்ந்தும் ஏற்பட்ட வாய் தகராறுகளை அடுத்து மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் மற்றும் அனைத்து திணைக்கள அதிகாரிகளும் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேறினர். அதிகாரிகள் அனைவரும் வெளியேறியதால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பாதையில் நிறுத்தப்பட்டது. கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை தொடர்ந்து அங்கிருந்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொது அமைப்பினர் அர்ஜுனாவை வெளியேறும்படி கோஷமிட்டார்கள். அமைச்சர் சந்திரசேகரும் அவரை வெளியேறுமாறு கோரியதை அடுத்து கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா போலீஸ் பாதுகாப்புடன் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அந்தந்த நேரத்துல வைங்க. இந்த இடத்துல ஏறாது. அப்படி இந்த இடத்துல ஆங்கில புடிங்கனால நீங்க போய் நீங்க ஆங்கில புடிங்கனால பாட்டுங்க அப்படியே நான் கேட்க வந்தேன். நான் ஒன்னு சொல்றேன். என்னன்னு கேட்டா மாத்தாதானே வந்து இந்த மாதிரி தரண்டே வாத்தாதானே அப்படிதானே ஆத்த இந்த பகரல மகனவே கீழ ஆத்த நான் பகரல இலங்கை சிறைச்சாலைகளில் நிலவும் மனித உரிமை முறல்கள், சித்திரவதைகள் மற்றும் நிர்வாக குறைபாடுகள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவும் கடும் கவலையும் பரிந்துரைகளையும் வெளியிட்டுள்ளன. வெலிக்கடை மற்றும் நீர்கொழும்பு சிறைச்சாலைகளுக்கு நேரில் சென்றிருந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் அங்கு கண்டறிந்த அதிர்ச்சியூட்டும் தகவல்களையும் பரிந்துரைகளையும் வெளியிட்டனர். முன்னறிவிப்பு இன்றி சிறைகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் ஆணைக்குழுவிற்கு இருந்த போதிலும் ஜூலை 7 அன்று அதன் பணியாளர்கள் வெலிக்கடை சிறைக்குள் நுழைய மறுக்கப்பட்டார்கள். இது தொடர்பில் நீதிபதி LDP தெகிதனிங்க முன்னிலையில் நடந்த கூட்டத்தில் சிறை அதிகாரிகளின் விளக்கம் திருப்தியற்றது என்று ஆணையம் நிராகரித்துள்ளது. நீர்கொழும்பு சிறையிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் சித்திரவதை, மருத்துவ சிகிச்சை மறுப்பு மற்றும் பழிவாங்கல்களுக்கு உள்ளாவதாக புகார்கள் கிடைத்துள்ளன. இடமாற்றம் செய்யப்படும் கைதிகள் எங்கு இருக்கின்றார்கள் என்ற தகவலும் குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்படுவதில்லை. இது காணாமல் போகச் செய்வதிலிருந்து பாதுகாப்பதற்கான சர்வதேச சட்டத்தின் கீழ் குற்றமாகலாம் என்று ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. மேலும் தண்டனை காலம் முடிந்தும் சில கைதிகள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நஜித் இந்திக்கு தலைமையில் கூடிய ஆளுகை, நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு கூட்டத்தில் சிறைச்சாலை சீர்திருத்தங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சிறைச்சாலைகளில் நிலவுகின்ற நெரிசலை குறைப்பது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக கருதப்பட வேண்டும் என்று இதன்போது வலியுறுத்தப்பட்டது. புதிய கட்டடங்களை நிர்மாணித்தல், மனிதவள பற்றாக்குறை நிவர்த்தி செய்ய புதிய அதிகாரிகளை ஆட்சேர்த்தல் மற்றும் அவர்களது சேவை நிலைமைகளை மேம்படுத்தல் குறித்து ஆராயப்பட்டது. போதைப்பொருள் வழக்குகளில் அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் அறிக்கைகளை பெறுவதில் ஏற்படுகின்ற தாமதங்களை தவிர்க்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பரிசோதனைகளை துரிதப்படுத்த இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவதை எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் தங்களை இணைத்துக் கொள்ள கோரி கொழும்பு பேராயர் மற்றும் பௌத்த துறவி ஒருவரால் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஸ்ரேசலே தாக்கல் செய்துள்ள ரிட் மனுவை நிராகரிக்குமாறு கோரி கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குறுக்கீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஸ்ரேசலேவிடம் முன்னெடுத்து வருகின்ற விசாரணைகளுக்கு எந்தவிதமான தடைகளும் அல்லது இடையூறுகளும் ஏற்படக்கூடாது என்பதை வலியுறுத்தியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட அமர்வின் முன்னிலையில் எதிர்வரும் 17ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இதேவேளை பாணந்துறை பௌத்த சம்மேளனத்தின் தலைவரும் கந்தை விகாரை மகா பிரிவினாவின் அதிபருமான ராஜகீய பண்டித தபேன ஸ்ரீ மகிந்த தேரரும் இந்த வழக்கில் தன்னை ஒரு இடைக்கால மனுதாரராக இணைத்துக் கொள்ளுமாறு கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் சஹ்ரான் காசி மற்றும் ISIS அமைப்பின் சித்தாந்தத்தை பின்பற்றும் தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பால் நடத்தப்பட்டவை என்பதை உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி விசாரணை ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளன.
ஈஸ்டர் தாக்குதலை திட்டமிடுவதிலோ அல்லது அதற்கு துணை புரிவதிலோ சுரேசாலை ஈடுபட்டதாக எந்தவொரு விசாரணையும் கண்டறியப்படவில்லை. மாறாக தாக்குதலுக்கு முன்னரே இஸ்லாமிய தீவிரவாதத்தின் எழுச்சி குறித்து சலே அதிகாரிகளை எச்சரித்ததாகவே ஜனாதிபதி விசாரணை ஆணையம் பதிவு செய்துள்ளது. ஆதாரங்கள் எதுவுமன்றி ஈஸ்டர் தாக்குதலில் சிங்கள பௌத்த ராணுவம் மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளதாக ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்க சிலர் முயற்சிப்பதாகவும் இத்தகைய ஆதாரமற்ற கதையாளர்கள் பொது நம்பிக்கையை சீர்குலைப்பதுடன் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்றும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். சமீபத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பேருந்து கட்டண திருத்தமானது பயணிகள், நுகர்வோர் மற்றும் பொருளாதார அடிப்படை உரிமைகள் மீறும் வகையில் அமைந்துள்ளதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட மனித உரிமைகள் முதலுதவி நிதியத்தின் இணைப்பாளர் தரங்க எஸ் பதம்பேண்டி குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 34, 44, 54 ரூபாய் மற்றும் நீண்ட தூர பயணங்களுக்கான 5571 ரூபாய் போன்ற கட்டண நிர்ணயங்கள் பயணிகள் சட்டவிரோதமாக சுரண்டப்படுவதற்கே வழிவகுக்கின்றன. இதன் மூலம் நடத்துனர்கள் முறையற்ற வழிகளில் பணமிட்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது போன்ற தோற்றம் ஏற்பட்டுள்ளது. 44 ரூபாய் கட்டணத்திற்கு 50 ரூபாய் கொடுத்தாலோ அல்லது 56 ரூபாய் கட்டணத்திற்கு 60 ரூபாய் கொடுத்தாலோ நடத்துனர்கள் சில்லறை இல்லை போன்ற போலி காரணத்தை கூறி மீதி பணத்தை திருப்பி தருவதில்லை. மீதி பணத்தை கேட்கும் பயணிகள் நடத்துனர்களின் கடுமையான வசவுகளுக்கு உள்ளாக நேரிடுகிறது. இதன் மூலம் பயணிகளுக்கு கிடைக்க வேண்டிய 5, 6 அல்லது 9 ரூபாய் போன்ற சிறு தொகைகள் திட்டமிட்டு மறுக்கப்படுகின்றன. பேருந்து கட்டணங்களை நடத்துனர்கள் பதுக்குவதை தவிர்க்க கட்டணங்களை வட்ட தொகைகளாக மாற்றியமைக்க வேண்டும். இல்லையெனில் இவ்வாறு மேலதிகமாக வசூலிக்கப்படும் சில்லறை பணத்தை பொது நலன்புரி நிதியம் ஒன்றில் வரவு வைக்கும் முறையை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலை மாற்றங்கள் காரணமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை டெங்கு நோய் பரவுவதற்கான அதிக அபாயகரமான சூழ்நிலை நிலவக்கூடும் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச எச்சரித்துள்ளார். தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தரவுகளின்படி இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 72,430 அதிகரித்துள்ளதுடன் 49 பேர் பலியாகியுள்ளனர். ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களில் மட்டும் 17,051 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்று ஒரே நாளில் 1,195 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் அதிகளவாக 38,160 பேரும், தென் மாகாணத்தில் 11,274 பேரும், சப்ரகமுவ மாகாணத்தில் 6,073 பேரும், மத்திய மாகாணத்தில் 6,026 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 15,082 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 14,447 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 5,124 பேரும் பதிவாகியுள்ளனர். நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கு அபாயத்தை கட்டுப்படுத்த இன்று முதல் அடுத்த 2 வாரங்களுக்கு 11 மாவட்டங்களை இலக்கு வைத்து விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். நுளம்புகள் பெருகும் இடங்களை அழிப்பதும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதுமே இதன் பிரதான நோக்கமாகும். இதேவழி வவுனியா மாவட்டத்தில் இதுவரை 67 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வவுனியா தெற்கு, வெண்கல செட்டிகுளம் மற்றும் வவுனியா நகர பகுதிகளில் முறையற்ற கழிவகற்றல் மற்றும் நீர்த்தங்கி நீற்றல் காரணமாக நோய் வேகமாக பரவி வருகிறது. இதனை கட்டுப்படுத்துவது தொடர்பான அவசர கலந்துரையாடல் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் மாவட்ட செயலாளர் PA சரத் சந்திரா ஆகியோர் தலைமையில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் மதஸ்தலங்களை மையப்படுத்தி விசேட ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு வேலை திட்டங்களை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. அம்பாறை மாவட்டம் கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியில் மருதமுனை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகாமையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் அரசு உத்தியோகத்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கல்முனை பகுதியிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த அரசு உத்தியோகத்தர் கதிர்காமம் நோக்கி சென்ற பேருந்துடன் மோதியதிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. மட்டக்களப்பு நொச்சிமுனியைச் சேர்ந்தவரும் பாண்டிருப்பில் வசித்து வந்தவருமான தியாகராஜ ஜெயகிருஷ்ணா என்பவரே பலியானவராவார். இவர் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி வரும் அரசு உத்தியோகத்தர் ஆவார். இன்று காலை வழமை போல் கடமைக்கு சென்ற போதே இந்த சோக விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த பெரிய நீலாவணி போலீசார் சடலத்தை மீட்டு கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் தற்போதும் 5 பேரில் ஒருவர் வறுமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் 1/3 குடும்பங்களுக்கு போதிய சத்தான உணவுகள் கிடைப்பதில்லை என்றும் இலங்கை மற்றும் மாலைதீவிற்கான உலக வங்கியின் பணிப்பாளர் ஜியோர்கே சர்கிசியன் தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை அடைவதற்கும் பொருளாதாரம் முழுமையாக மீட்சி அடைவதற்கும் வேறுபாடுகள் உள்ளன. மக்களின் வருமான மட்டம் ஓரளவு மீண்டு வந்தாலும் சம்பள விகிதம் இன்னும் நெருக்கடிக்கு முந்தைய நிலையை எட்டவில்லை. தொழில் சந்தை இன்னும் சீராகாததால் குறிப்பாக பெண்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொருளாதார மீட்பு பயணம் இன்னும் நிறைவடையவில்லை. திறன்மிக்க பொருளாதார சீர்திருத்தங்கள் தடையின்றி தொடர வேண்டும். டித்வா சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடி போன்ற வெளிப்புற காரணிகள் இலங்கையின் மீட்பு பயணத்திற்கு புதிய சவால்களை ஏற்படுத்தியுள்ளன. பொருளாதார முன்னேற்றத்தின் பலன்கள் சாதாரண மக்களின் அன்றாட வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். இதற்கு தனியார் துறையின் பங்களிப்புடன் புதிய வேலைவாய்ப்புகளை துரிதமாக உருவாக்குவது அவசியமாகும். இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சியான வானிலை மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக பதுளை, முனராகலை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் அடிக்கடி காட்டுத்தீ விபத்துகள் பதிவாகி வருவதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்திம பாலமகும்புர, இந்த 3 மாவட்டங்களுக்குமே மேலதிகமாக நிலவும் அதிக வெப்பமான காலநிலை காரணமாக அனுராதபுரம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் எதிர்வரும் நாட்களில் காட்டுத்தீ பரவக்கூடிய அதிக அபாயம் காணப்படுவதாக எச்சரித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் நக்கல்ஸ் காட்டின் ஹூனஸ்கிரிய பகுதியில் கடந்த 2 நாட்களாக மிக வேகமாக பரவி வந்த பெருந்தீ தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளின் காலநிலை அமைப்பில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் எல்னினோ காலநிலை மாற்றம் தற்போது இலங்கையின் வானிலையிலும் தனது தாக்கத்தை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச வானிலை முன்னறிவிப்புகளின்படி தற்போதைய நிலையில் பலவீனமாக உள்ள இந்த எல்னினோ நிலைமையானது எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் 80% அதிகமான தீவிரமடையக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் இலங்கையில் வறட்சி மற்றும் காட்டுத்தீ போன்ற இயற்கை அனர்த்தங்கள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லேன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். மியான்மர் கடற்கரையை அண்மித்த கடற்பரப்பில் 500க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்றும் அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் ஐக்கிய நாடுகளின் எதிரிகளுக்கான ஆணைக்குழு பெரும் கவலை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து ஐநா எதிரிகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆபத்தான இந்த கடல்வழி பயணத்தை மேற்கொண்டவர்களின் தற்போதைய நிலை குறித்து இதுவரை எவ்வித உறுதியான தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளானதாக அஞ்சப்படும் 2 படகுகளிலும் பயணித்தவர்களின் கதி என்ன என்பது குறித்து அறிய சர்வதேச அமைப்புகளின் உதவியுடன் தீவிர விசாரணைகள் மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அடைக்கலம் தேடி நாட்டை விட்டு வெளியேறும் எதிரிகள் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாத படகுகளில் இவ்வாறான அபாயகரமான பயணங்களை மேற்கொள்வதால் ஏற்படும் பேராபத்துக்களை இந்த சம்பவம் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளது. இச்சம்பவம் உலகெங்கிலும் உள்ள மனித உரிமை ஆர்வலர்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ் காரிநகர் களபூமியை பாலாவோடையை பிறப்பிடமாகவும் வவுனியா அம்பிகை பாகன் கோட்டம் நெலுக்குளம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சண்முகலிங்கம் மதியழகன் 16/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ் தென்புலோலி தச்சனொடை வெண்டர்வளவை வதிவிடமாக கொண்டிருந்த திரு மாறன் அவர்கள் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ் வடமராட்சி மாமுனையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நாகலிங்கம் சந்திரசேகரம் அவர்கள் 13/7/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ் நைனாதீவை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி ஜெயந்தி நகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கதிரவேலு கைலாசவதி அவர்கள் 15/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.